ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் நம்ம சிந்து இருக்காங்களே, நான் தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், வாபஸ் வாங்குறேன் கேஸ் அப்படின்னு சொன்னோன்னே அந்த போலீஸ்கார ஆண்டி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆண்டி விட்டுருங்க ஆண்டின்னு அவங்க கெஞ்சினதை பார்த்தோன்னே, ஏமா குடும்பம் அது இதுன்னு சொல்லிட்டு நீ விட்டுறாத, இது நல்ல ஒரு சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா எல்லாருமே தூக்கி அவங்க மாமியாரை உள்ளே வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் மனசில் இது இப்படியெல்லாம் இருக்கோ தெரியல. இதெல்லாம் ஒரு ஃபன்னு தான், இதனால ஃபேமிலிக்குள்ளே சண்டை வரக்கூடாது, சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுக்கப்புறம் நம்ம சிந்து ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா சரிப்பா விட்டுருங்க, நான் விட்டுறேன், ஆனால் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டம் தான், நான் உள்ளே வரமாட்டேன், நான் வெளில வரமாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துக்கிச்சு. இந்த குண்டு பூசணிக்கா, இந்த குண்டு குபேர பொம்மை எதுக்கு வெளியே உட்காந்துருக்குன்னு சொல்லி கேட்டால் ஒரே வார்த்தை தான் சொல்லுது, நீ முதல்ல சிந்துவோட பொட்டு படுக்கலாம் எடுத்துக்கிட்டு வந்து வெளியே போடு, அவன் மேடுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதை ஏமா நீ சொல்கிற? புருஷன் பொண்டாட்டி அது ரெண்டும் அவங்க இப்படி எடுக்க வேண்டிய முடிவு, நீ இப்படி பண்ணக்கூடாது, சரியா? இது ரொம்ப தப்புமான கேட்குதா? சிந்து இப்போயாவது வாய் திறந்து சொல்லலாம், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு. ஆனால் சொல்லவும் மாட்டாங்க. யார் அடித்தாலும் அடி வாங்குறியாம்மா, இந்த பக்கத்து போகணுன்னா அந்த பக்கத்து போகிற, இந்த பக்கத்து போகணுன்னா இந்த பக்கத்து இழுக்கிறாங்க, எந்த பக்கத்து இழுத்தாலும் அந்த பக்கத்து போகிற, வேறு லெவல்மா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? குடும்பம் குட்டின்னு நாட்டில் முக்கால்வாசி பேர் குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா பாருங்கள். புருஷன் சொல்கிறத கேட்கணும், மாமியார் சொல்கிறத கேட்கணும், செக் முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷன். இங்கே எந்த குத்து நடந்தாலும் நம்ம ஆறுமுகம் ஒரு பக்கம் அழகாக பைரவியை ரசிச்சுக்கிட்டு இங்கே வந்துட்டு இருக்க, டபக்குன்னு ஜீப்பு நின்று போச்சுங்க. வண்டி வேலை செய்யல, மெக்கானிக்கை வர சொல்கிறேன்னு சொல்ல இவங்க உடனே சஞ்சய்க்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னே காண்டாயிடுச்சு உங்களுக்கு. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோன்னே சஞ்சயே கூட்டு போகிறேன்ட்டார்னா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.